அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நீங்கள் கதறி கதறி அழுதாலும் 1/8/2025 முதல் உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என்பது பழமொழி. அந்த வகையில் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகும் செவ்வாயினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் பூமிகாரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருந்தால்தான் இவை நமக்கு கிடைக்கும் என்ற வகையில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருந்தால் துலாம் ராசினியர்கள் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதி ஆகிறாரு. அது மட்டுமில்லாமல் பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், இரத்த சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார். நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள் இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற கிரகங்களுடைய சுப கிரகங்களினுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். அது மட்டுமில்லாமல் தொழில் ஸ்தானத்தில் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பாரு. அதே போல பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக துலாம் லக்னத்திற்கு அவர் 2, 7 2 7 ஆட்சி பெறுவது விடுத்து 10ஆம் இடமோ கடகத்தில் நீச்சம் பெற்று திக்பலமும் சூட்சம வலுவும் அடைந்தால் நல்ல மனைவியும் மன வாழ்க்கை அளவற்ற செல்வத்தையும் தருவார் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் யார் மீது அதிகமாக இருக்கும் என்று பார்க்கும்போது துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்க்கிழமை உள்ளது. அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும்போது மனித பிறப்பானது நவகிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது. அதே போல் வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும். சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும். அது மட்டுமில்லாமல்
அனைத்து கிரகங்களை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது. திங்கள் என்றால் சந்திரன், ஞாயிறு என்றால் சூரியன். இதுபோல் ஒவ்வொரு கிழமைகளிலும் பிறந்தவர்கள் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்களுக்கு குறித்து பார்க்கும் போது இவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் நவகிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறார். செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையையும் தரக்கூடியவர். பொதுவாகவே இவர்கள் அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி முடிக்கக்கூடியவர்கள். மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் இவர்களுக்கு அதிகம் உண்டு. போலியான விஷயங்களை வெறுப்பார்கள். இவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்கும். சிக்கல்கள் காரணமாக ஆரோக்கியம் நோயினால் பாதிப்பு வர வாய்ப்புள்ளது. தொற்று நோய்களாலும் பாதிப்புகள் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமில்லாமல் இவர்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் திறமையான செயல்பாடுகள் இருக்கும். படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு. மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள். அது மட்டுமில்லாமல் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்ற வகையில் துலாம் ராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பல மொழி தனாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு வருவதால் அதிகமான விரயங்கள் ஏற்படும் நேரம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும். சேமிப்புகள் கரையும். வருமானம் ஒரு மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்காகுங்க. பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. உழைப்புக்கேற்ற பலன் இல்லையே. இப்போதைய பணியில் இருந்து விலகி வேறு வேலைக்கு செல்லலாமா என்று சிந்திப்பீங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு. கடன் சுமையின் காரணமாக வாங்கிய சொத்தை விற்க நேரிடும். தடுமாற்றங்களையும் சந்திக்கும் நேரம் இது என்பதால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. அது மட்டுமில்லாமல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணங்களுடைய மத்தியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. மகிழ்ச்சி தரும் தகவல்கள் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் நிச்சயம் உண்டுங்க. கலைஞர்களுக்கு நன்மை கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் அதிகரிக்கும். மன நிம்மதி குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் இருக்கும். சனி செவ்வாய் பார்வை இருப்பதால மன நிம்மதி குறையுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குது. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்தை வழங்கும் வழிபாடாக அமைகிறது.